ஹலோ விவர்ஸ், இளைய தளபதி விஜய் நடித்த கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன, படத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு பல யோசனைகள் இருக்கும். அதுக்காக தான் சின்ன ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த ரிவ்யூ பார்த்த பிறகு இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமாங்கிற நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, விஜய், பிரசாத், பிரபுதேவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 3 பேர் தீவிரவாதி பிடிக்கிறக்காக ஒரு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே தீவிரவாதி இருக்கிறது மோகன் தான். மோகன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் விஜயோட ஃபேமிலி காட்டுறாங்க. விஜய், ஸ்னேகா, அவங்களுக்கு ஒரு குழந்தை. ஸ்னேகா நிற மாசமாக இருக்காங்க. விஜய் தீவிரவாதி பிடிக்கிறதுக்காக வெளிநாட்டு ட்ரிப்பு போகிறாரு. இது தெரியாமல் ஸ்னேகாவும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவும் போயிடுறாங்க. ஒரு இடத்துல விஜய் கொலை பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ ஸ்னேகா ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஸ்னேகாவுக்கு இடுப்பலி வந்துடுது. உடனே ஸ்னேகாவுக்கு குழந்தை பிறகுது. அந்த டைம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஜயோட மகனை கடத்திட்டு போயிடுறாங்க. விஜயோட மகனை காணஞ்சொல்லி எல்லா பக்கம் தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா வெடி விபத்தில் அவன் இறந்த மாதிரி காட்டுறாங்க. இதை ஸ்னேகா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஒன்னால தான் இப்போ என் மகன் செத்து போயிட்டான், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷமாக பேசாமே வாழ்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் விஜய் திருப்பி தீவிரவாதி பிடிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாரு. தீவிரவாதி பிடிக்கிற இடத்துல அவங்க மகனே இருக்காரு. அதை பார்த்து நான் விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். நீங்கள் இறந்ததை எத்தனை நாள் நினச்சேன்டா, நீ உயிரோடு இருப்பேன் நான் கொஞ்சம் நினைக்கல, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கவே கூடாது, வாட நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி விஜய் கூப்பிட்டு போயிடுறாரு. ஸ்னேகா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ திருப்பி பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம் விஜய்க்கு திடீர்னு ஃபோன் வருது. ஜெயராம் தான் ஃபோன் போடுறான். வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன் நேரில் தான் சொல்லணும், நீ உடனே வா, கிளம்பி வா அப்படிங்கிறான். உடனே விஜய் கிளம்பி போகிறான். போகும்போது பார்த்தா ஜெயராம் செத்து போய் கிடக்குறான். அவள் எதுக்கு செத்தா, எதுக்காக என்னை வர சொன்னா, ஒன்றும் புரியல. அப்படி செல்ஃபோனை பார்த்தா நிச்சயமாக நமக்கு தடை கிடைக்குன்னு சொல்லி செல்ஃபோனை தேடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கைக்கு கிடைக்கும் கூட அந்த செல்ஃபோன் தீவிரவாதிக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஓவராலாக சாகுறாங்க. யார் கொலை பண்ணுறாங்க ஒன்றும் புரியலை, எது நடக்குதுன்னு தெரியாமல் விஜய் குழம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு டவுட் வருது, ஜீவன் எப்போ என் வீட்டுக்கு வந்தானா அதுலேருந்து சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒருவேளை ஜீவனை தான் குறி வச்சு தாக்குறாங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கடைசியில் பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, விஜயோட மகன் ஜீவன் அவங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். எதுக்காக அப்படி வந்திருக்கான், யார் சொல்லி அப்படி செய்கிறாங்கிறத விஜய் கண்டுபிடிக்கிறத. அதான் கதை. படத்தோட கதை நல்லா தான் இருக்குது. ஆனால் விறுவிறுப்பாக எடுத்துக்காங்களான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதான் கதை அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பாடல்கள்னு பார்த்தோம்னா 2 பாட்டு செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. அதில் சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ பாட்டு இருக்குங்க. பாட்டு செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்கும். குடும்பமே சேர்ந்த பிறகு அந்த பாட்டு போடுவாங்க. செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த்ரிஷா ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டுக்கு விஜயும் த்ரிஷாவும் செம்ம சூப்பராக ஆடிருப்பாங்க. லைலா இதில் பிரசாந்துக்கு ஜோடியாக அடிச்சிருக்காங்க. லைலாக்கெலாம் இப்போ பெருசாக நடிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா 2-3 சீனுக்கு தான் வருவாங்க. வில்லனாக நடித்த மோகனுக்கு நல்ல நடிப்பு, அது கரெக்டாக பேசப்படும் தான் நினைக்கிறேன். பிரசாந்த், பிரபுதேவா நடிப்புன்னு பார்த்தோம்னா ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு, எம்பே பில்டப் பண்ணுற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பிரபுதேவாவுக்கு மட்டும் ஒரு ட்விஸ்ட்டு கடைசியில் வைப்பாங்க, அது பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். விஜய் டபுள் ஆக்ஷனில் செம்மையாக வெளுத்து கட்டிக்காதான் சொல்லலாம். அது மகனை நடித்தவரோட நடிப்பு செம்ம வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விஜய் ரசிகருக்கு செம்ம ட்ரீட்டு மாசாக இருக்கும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. நம்மளுடைய ஆளுங்க இந்த படத்துக்கு போகலன்னா தாராளமாக தேட்டரில் போய் ஃபேமிலியாக போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. படம் கொஞ்சம் லென்த்தை மட்டும் குறைச்சிருந்தா வேறு லெவலில் இருக்கும். இன்னொரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன்.